ஆப்கி அதாலத்தில் ஜமியத் உலேமா ஹிந்தோட பிரசிடென்ட் மௌலானா மெஹமூத் மதனி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, மதத்தின் பெயரால தன்னுடைய வியாபாரத்தை நடத்துறாரு. ஜமியத் உலேமா ஹிந்த் ஹலால் ட்ரஸ்ட், அது ஹலால் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதுக்கான சர்டிபிகேட்டை நீங்க இஷ்யூ பண்றீங்க. இது மூலமா நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க. இது ஒரு பெரிய பிசினஸ்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உங்க முன்னாடி எல்லாத்தையுமே பிரசன்ட் பண்றேன். இதுல எத்தனை டாக்ஸ் கட்டுறோம், எவ்வளவு செலவாகுது, இதுல எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கு. இது பிசினஸ் கிடையாது, இது சர்வீஸ். இது பிசினஸ் கிடையவே கிடையாது, இது உண்மையான சர்வீஸ். இது எப்போ பிசினஸ் ஆகும்னா, ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ், எல்லா எக்ஸ்பென்சஸையும் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் என்ன ஆகும், எது மீறுதோ அந்த ப்ராஃபிட்காக தான் பிசினஸே பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கடந்த 3 வருஷத்தோட என்ன சர்ப்ளஸ் ஆச்சுன்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 10,000 ரூபாய் வாங்குறீங்களாமே? இல்ல அப்படி கிடையாது. எந்த சர்டிபிகேட்டுக்கும் 10,000 ரூபாய் வாங்குறதே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது தவறான இன்ஃபர்மேஷன். இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஏதாவது ஒரு கம்பெனியோட 10 ப்ராடக்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த சிஸ்டம் பண்ணது நாங்க கிடையாது. இந்த சிஸ்டத்தை முழுக்க முழுக்க உருவாக்குனது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங், அதோட டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ISO அண்ட் நாம இம்போர்ட் பண்ற அந்த கண்ட்ரீஸ்க்காக அவங்களுக்குன்னு சில சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் இருக்கும். அவங்களோட கொலாபரேஷனோட உங்களுக்கு தேவைப்படுறத வச்சு அவங்களோட முடிவுகளை வச்சு தான் இந்த சிஸ்டம் டெவலப் பண்றாங்க. இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, மீட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான பொருட்கள் அது மேல நீங்க ஹராம் இல்லைன்னா ஹலால்னு எழுதலாம். ஆனா டூத் பேஸ்ட், சோப், ஆயில் இதெல்லாம் எப்படி ஹராம் இல்லைன்னா ஹலால்? அது என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னோட சாப்பாடு, இந்த பாட்டில்ல வச்சிருக்க தண்ணி, இது ஒரு விஷயம். சம்பாதிக்கிற காசு, அதுவும் ஹராமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஹராமா சம்பாரிச்சு சாப்பிடுறீங்க, ஹலால் ரெஸ்டாரண்ட்டை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஹலால் ஆகும்? நீங்க சம்பாதிக்கிற காசே ஹராமா இருக்கும் போது நீங்க சாப்பிட்றது மட்டும் எப்படி ஹலாலா இருக்கும்? இது நான் உங்களுக்கு ஹலால புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். தண்ணிக்கும் நீங்க இந்த சர்டிபிகேட் கொடுக்கணுமா என்ன? ஆமா, கண்டிப்பா தண்ணியையும் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த கெமிக்கல் மூலியமா இந்த தண்ணியை கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கணும். இல்லனா எதுல போட்டு, எந்த மெஷின்ல போட்டு இந்த தண்ணியை கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கணும். அந்த தண்ணி கிளீனா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை கிளீனா இருந்தா அது ஹலால், இல்லைன்னா அது ஹராம். STF ஓட ஆபீசர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா எடுத்த ஹலால் கவுன்சில் ஆஃப் இந்தியா படி ப்ராடக்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணாமலே, ஹலால் கவுன்சில் ஆஃப் இந்தியா வேற, அப்புறம் ஹலால் ட்ரஸ்ட் வேற. அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி தான் சொல்றேன். லேப் டெஸ்டிங் பண்ணாமலேயே அவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த பதில்ல 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றதுனால எதுவும் ஆக போறதில்ல, அது கோர்ட் விஷயம், அது ஜுடிஷியரி பார்த்துக்கும். 2வது விஷயம் என்னன்னா, நாங்க ஹலால் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை நான் ரெப்ரசன்டேட் பண்றது கிடையாது, எனக்கு ரிலேட்டட் கிடையாது. உங்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மௌலானா மெஹமூத் மதனி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வழியா 6 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, 2 நாள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் நடந்துச்சு. நான் மட்டும்தான் அங்க போயிருக்கேன், அங்க வேற யாருமே போல. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. நான் அங்க போனேன். நான் அங்க போய் கண்டிப்பா கேள்விகள் கேட்பேன். உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட என்ன சொல்றனோ அதுதான். ஒருவேளை தண்ணி சுத்தமா இல்லைன்னா, அழுக்கான தண்ணியா இருக்குன்னா அதை மெஷின்ல சுத்தம் பண்றீங்க. அதை ஒரு அழுக்கான இடத்துல இருந்து அதை ரிசோர்ஸ் பண்றீங்க. அதுக்கான சோர்ஸும் அழுக்காதான் இருக்கு. அப்ப அது ஹலால் இல்ல, ஹராம் தான். ஹலால்கான அர்த்தம் அறுக்கிறது கிடையாது. அது ரொம்ப தவறான புரிதல். இத்தனை நாளா நாங்க இதை வெட்டுறது மட்டும்தான் நினைச்சோம். ஹலால் வேற ஜட்கா வேறன்னு இப்பதான் எங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான வித்தியாசம், ரொம்ப சின்ன பார்ட். அப்படின்னா டூத் பேஸ்ட்ல ஜட்கா ஹலால் எப்படி? டூத் பேஸ்ட்ல கொழுப்ப போடுறாங்க. அதுல சில விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. நான் வெஜிடேரியனுக்காகவும் பேசுறேன்.
அதுல சேர்க்கிற விஷயங்கள்லாம் ஜெலட்டினால, அனிமலோட போன்ஸால செய்யப்படுது. அப்படின்னா அது சரியானது இல்ல இல்லையா? அது நம்ம வாய்க்குள்ள போட்டு யூஸ் பண்றோம், அது எப்படி செய்யும்? என்ன தண்ணியும் தான் நம்ம சாப்பிடுறோம், அப்ப அதுலயும் தான் இதே தேங்காய் மாதிரி. எண்ணெயில? தேங்காய் எண்ணெயிலயும் இதே ப்ராசஸ் தானே. ஒரு அனிமலோட கொழுப்பு சேர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுலயும் நம்ம நீங்க உங்க சர்டிபிகேட்டை இல்ல இல்ல கொடுக்கறதுக்காகவே நீங்க புரிஞ்சுக்கங்க, இது எங்களோட கண்டிஷன்ஸ் மட்டுமே கிடையாது. இது இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட கண்டிஷன். நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடக்காது, ரெண்டையும் நிறுத்திருங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் நிறுத்திருங்க. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத பண்ணது நாங்க கிடையாது. இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனது நான் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் எங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ல இதை இம்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க இந்த கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் அவங்க பண்ணியாகணும். அவங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா? அந்த குவாலிட்டியில இதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிடையாது, இந்த மாதிரி சில 50 கண்ட்ரிஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கு. அந்த ரெக்யர்மெண்ட்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் தான் முழுமையாக்கணும். அதனால எங்க கிட்ட வராங்க. நாங்க அவங்க ஹெல்ப் தானே பண்றோம். வேணான்னா சொல்லுங்க, இன்னைக்கே நிறுத்திடுறோம். முழுமையா இதை நிறுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுல எந்த காசும் வருதில்ல. அதுக்கு பதிலா நீங்க எங்களை அவமானதான் படுத்துறீங்க. இதை வச்சு கிண்டல்லாம் பண்றீங்க. மக்கள் எல்லாம் கிளாப்ஸ் பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க உங்க கேள்வியால. இதான் நடக்குது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை அதுக்கான தேவையில்லைன்னா நீங்க நிறுத்தவும் ஆமா, நிறுத்தலாம். எப்ப வேணாலும் நாங்க நிறுத்திடுறோம். நாளைக்கு அதை நிறுத்துறாங்கன்னா நாங்க இன்னைக்கே நிறுத்திடுறோம். இன்னைக்கு நிறுத்துறாங்கன்னா இப்பவே நிறுத்துறோம். ஜமியாத்ன்ற உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல பெண்கள் எல்லாம் புர்கா அணியணும்னு சொல்றாங்க. பெண்களும் ஆண்களும் தனித்தனியா படிக்கணும்னு சொல்றாங்க. பெண்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு புர்கால இருந்து சுதந்திரம் கிடைக்கணும்னு தோணலையா? ஆஹா. நீங்க கேட்டது நிஜமாவே ரொம்ப வேலிடான கொஸ்டின் தான். இதுல எந்த தப்பும் இல்ல, சரியான கேள்விதான் இது. ஒரு விஷயம் என்னன்னா, புர்கால இருந்து சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. இது உங்களோட கேள்வி. என்னோட எண்ணம் என்னன்னா, புர்கால இருந்து சுதந்திரம் கிடைக்குதோ இல்லையோ, பெண்களுக்கு கண்டிப்பா கல்வி கிடைக்கணும், அதுவும் தரமான கல்வி. ஒரு பெண் புர்கா போடலன்னு வைங்க, உங்களையே எடுத்துக்கங்களேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும், உங்களுக்கு சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்டும் அங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்களே ஹிஜாப் போட்டிருக்கீங்க. ஹிஜாப் நீங்க போடுறதுனால உங்களை நீங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றீங்க இல்லையா? நீங்க அப்படி நல்லபடியா ஃபீல் பண்றீங்கன்னா, இப்போ நீங்க ஹிஜாப் போட்டிருக்கிறதுனால படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னா, இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா இது நல்ல விஷயமா இல்ல அது நல்ல விஷயமா? எங்களோட எண்ணம் என்னன்னா, நீங்க ஹிஜாப் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க இவங்க ஹிஜாப் போடாததால, இப்படி ட்ரெஸ்ல போறதுனால இவங்க சேஃபா இருக்க மாட்டாங்கன்னு இந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். என்னோட மக, என்னோட தங்கச்சி, உங்களோட தங்கச்சி தன்னைத்தானே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, பொண்ணுங்க பசங்க ஒன்னா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல சேஃபா ஃபீல் பண்ணலன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்வி சரியா கொடுக்கணும், அதுக்காக பெண்களுக்காக ஒரு தனி இன்ஸ்டிடியூட் கட்டணும் அப்படின்னா நாங்க பண்ணுவோம். நாங்க கண்டிப்பா படிக்க வைப்போம். அது ஒண்ணு. படிக்கிறதால நீங்க தனி ஆளுன்னு சொல்லிடக்கூடாது. உங்களோட நிக்காப் காரணத்தால, உங்களோட ஹிஜாப் காரணத்தால, இல்லனா புர்காவால இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி நிறையவே இங்க இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, பெண்களுக்காக இங்க தனியா யூனிவர்சிட்டியை உருவாக்கணும். பெண்களுக்கான தனியா மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். இருக்கு, நம்ம காலேஜில் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அதுல பெண்கள் இருக்காங்க நிறைய. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பெண்களுக்கு கல்வி கண்டிப்பா கிடைக்கணும், அதுக்காக தனியா இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ எல்லார் கூடயும் படிக்கிறதுல கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே வாய்ப்புகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இல்ல நான் ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தாருல் உலூம் தியோபந்துக்கு அங்க பெண்கள் படிக்கணும்னா கண்டிப்பா புர்கா போடணும்னு சொல்றீங்களா? இல்ல அங்க பெண்கள் படிக்கிறதே கிடையாது. ஆனா பெண்களுக்கான கல்விக்காகவே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? இது ரொம்பவே மோசமான விஷயம். இவ்வளவு பெரிய வேர்ல்ட் ரெனவுண்ட் இன்ஸ்டிடியூட்ல இல்ல, நாங்க மிக்ஸ் பண்றதுக்கு எதிரானவங்க தான். மிக்ஸ் பண்றதுக்கு நானே எதிரானவன் தான்.
சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கணும், எல்லா கல்வியும் கிடைக்கணும், மிக்ஸ் ஆகக்கூடாது, ஈக்குவல் அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கொடுக்க இல்ல, மாட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா யாருக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அங்க படிக்கலாம், நல்லா படிக்கணும், அவ்வளவுதான்.